அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம மக்ரோனி செய்ய போகிறோம். கறி மசாலா கொடுத்து முட்டை முட்டை ஊற்றி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ மக்ரோனி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கோல்டு வின்னர் எண்ணெய், வெங்காயம் அந்த அளவுக்கு, பெப்பர் தூள், இது கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, முட்டை 4, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ், தக்காளி 4 பழம் அரைச்சி ஊற்ற போகிறோம். இது அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு இந்த மக்ரோனியை நம்ம வேக வைக்கணும். தண்ணி காயிட்டும், பார்க்கலாம் வாங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொஞ்சம் சூடாகிட்டு வருது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் ஒட்டாமல் வரும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் போட்டால் போதும். தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றாமல் போட்டோம்னா ஒன்றோட ஒன்று பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அதனால் நம்ம எண்ணெய் போட்டு தான் போடுறோம். பாருங்கள், இப்போ இந்த மக்ரோனி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த தண்ணியில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டிருக்கோம். அப்போ தான் அது ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். வேக 10 நிமிஷம் ஆகும். பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா நம்ம வடிச்சிட்டோம். வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்படி நம்ம கிளறி வச்சோம்னா அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம அப்படியே வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் பிசு பிசுன்னு. நல்லா ஆயில் விட்டு இப்படி பிரட்டி வச்சு கொஞ்சம் ஆற வச்சிட்டோம்னா நல்லா நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும். உதிரியாக நல்லாயிருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி வெந்து இருக்கும். ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். இந்த தக்காளியை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம். ரொம்ப செவக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாடையெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வேக விட்டுறலாம். இப்போ பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம மிளகாத்தூள், மிளகுத்தூள்லாம் போடுறதுனால ஒரு மிளகா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு வதக்கிட்டோம். காமிக்க முடியல. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இதை நல்லா வதங்கிடுச்சு.
எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 4 முட்டை நம்ம இப்போ உடச்சி ஊற்றுறோம் இந்த மக்ரூனிக்கு. ரொம்ப போட்டு நைஸாக மை மாதிரி போட்டு கிண்டுனீங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டுனோம்னா அங்கங்கே முட்டை வந்து நம்மளுக்கு முழுசாக கிடக்கும். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு திரும்ப போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்ரோனியை போட போகிறோம் எல்லாத்தையும். போட்டு இப்போ நல்லா எல்லா மசாலாவும் நல்லா மக்ரோனியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடணும். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறோம் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி. நல்லா நம்ம அடியில் உள்ள மசாலாலாம் மேலே வர்ற மாதிரி நல்லா பிரட்டி விடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சிம்பிளான டிஷ்ஷு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ கொஞ்சம் அது மேலே பெப்பர் தூள் போட போகிறோம். நாங்கள் கருப்பு மிளகுத்தூள் போடுறோம். நீங்கள் வெள்ளை மிளகுத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு மிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகா, மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் மிளகுத்தூள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்குது. உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. ஒரு லெமன் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி ஒரு லெமன் புழிஞ்சு விட்றோம். லெமன் புழிஞ்சால் நல்லா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஒரு மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு, எக்கு மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தானதும் கூட. லஞ்ச் பாக்ஸாகவும் இதை கொடுத்து விடலாம். காலையில் செஞ்சிங்கன்னா காலைல சாப்பாடு இதுவே லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு சாப்பாடுக்கும் இதை நம்ம செஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு, இதே நம்ம லாஸ்ட்டாக போட்டு கிண்டுனா நல்லா வாசமாக இருக்கும். முதவே நம்ம எண்ணெயில் போட்டோம்னா அவ்வளோக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நீங்களும் இது போல் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.